வியட்நாம் வந்து ஒரு சிறப்பான ட்ரிப் போயிட்டு இருந்தாங்க. 2ஆம் தேதி கிளம்பணும். ஆனா ஆக்சுவலா டிக்கெட் புக் பண்ணது வந்து நாங்க நவம்பர்லயே பண்ணிட்டோங்க. 2023 நவம்பர்லயே பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் முன்னாடி டிக்கெட்டை வந்து பிளான் பண்ணிட்டேங்க. கோயம்புத்தூர் வந்து நைட்டு 11 மணிக்கு இங்க இருந்து ஃபிளைட் இருந்துச்சு. சரிங்க. 11 மணிக்கு வந்து ரெகுலரா சிங்கப்பூர் ஃபிளைட் இருந்துச்சு. இங்க இருந்து கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர் ஒரு 4 மணி நேரம் டிராவல் இருந்துச்சு. ஓகேங்க. அங்கிருந்து எங்களுக்கு கனெக்டிங் பாத்தீங்க அப்படின்னா வியட்நாம்ல வந்து ஹனாய் கொடுத்துருந்தாங்க. ஹனாய்ங்கிற ஒரு சிட்டிங், அங்கதான் ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆனாங்க. சிங்கப்பூர்ல இருந்து எத்தனை மணி நேரம் ஆகுங்க? அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சு. 2 மணி நேரத்துல ரீச் ஆயிட்டோம். ஒரு 1.25 ல இருந்து 2 மணி மொத்தமாவே ஒரு 6 மணி நேரத்துல நம்ம வியட்நாம் போயிடலாம். வியட்நாம் போயிடலாங்க. பொதுவா சொல்லுவாங்க இந்த கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா வியட்நாம் போயிடலாங்க. ஏன்னா நீங்க வந்து ₹1 கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ₹300 நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட்டா ₹1 கொடுத்தா ₹300, ₹10 கொடுத்தா ₹3000, ₹100 கொடுத்தா ₹30,000, ₹10,000 கொடுத்தோம்னா இன்ட்டு நீங்க என்ன குடுக்குறீங்களோ இன்ட்டு 300 போட்டுக்கங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ₹10,000 கொடுத்தீங்கன்னா ₹3 லட்சம் கொடுப்பாங்க. ஓகே. 3 லட்சம் இல்ல, சாரி, ₹10,000 கொடுத்தீங்கன்னா ₹30 லட்சம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. நான் ஒரு ₹35,000 எடுத்துட்டு போனோம்னா அந்த ஊர்ல நான் ஒரு கோடீஸ்வரன். ஆமாங்க. பொதுவா வந்து வியட்நாம் வந்து டாங்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த டாங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து நம்ம ரொம்ப அமௌண்ட் அதிகமா இருக்கிறதுனால இங்க மாத்த முடியாததுனால நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்த நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க USD மாத்திக்கிங்க அப்படின்னாங்க. நாங்க வந்து டாலர்ஸா மாத்திட்டு போயிட்டோங்க. அங்க போயிட்டு நாங்க வந்து டாங்கா மாத்திட்டோங்க. அதாவது அப்ராக்சிமேட்டா $100 100 USD கொடுத்தீங்க அப்படின்னா 100 USD நம்ம மதிப்புக்கு ₹8,000 வருங்க. ஒரு ₹8,400 வரும். ₹8,400 நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க 25 லட்சம் டாங் கொடுப்பாங்க. 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க நம்ம மதிப்புக்குங்க. ஸ்னேக்கு வந்து ஏதோ ஊரல் போட்டிருந்தாங்க. ஆமாங்க. அது என்ன ஸ்னேக் வைன்னாங்க. ஆமாங்க, அது ஸ்பெஷல் ஜூஸ். அதாவது என்னென்னத்தை குடிக்கிறதுன்னு ஒரு விவசாய இல்ல அப்படிங்கிற மாதிரி. அட பாம்பு படம் எடுத்துருச்சுடா அப்படிம்பாங்க. இது என்னடானா படம் எடுத்த மேனிக்கே சிரிச்ச மேனிக்கே செத்துருக்காங்கிற மாதிரி. பாம்பு கடிச்சா விஷங்கிறானுங்க, பாம்பு இப்படிங்கிறாங்க. டே எங்க ஊர்ல பாம்பு தான்டா ஒயினு. ஆமாங்க, ஒயின் வந்து பாம்பு தேலுங்க, கருந்தேலா இருக்குது. கருந்தேலு பாம்பு ஒயின். அவங்க என்னன்னா அந்த மாதிரி பண்றாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒயின் அப்படின்னாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு போட்டோ மட்டும் நாங்க எடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த கரும்பு யாரு வாங்குறது அப்படின்ட்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைகர் ஜூ மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ எடுக்கிறது அது எல்லா கண்ட்ரில இருக்கிற மாதிரி நம்ம நார்மலா போட்டோ எடுக்கலாங்க. அதே மாதிரி அங்க வந்து ஒரு காபி ஷாப் மாதிரி இருக்குங்க. லஞ்ச் டின்னர் எல்லாமே இருக்கு. நீங்க உட்கார்ந்து சாப்பிடும் போது வந்து அதை பாக்கலாங்க. பாத்துட்டு சாப்பிட்டு வந்து அப்படியே ஜாலியா ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி பாக்குற மாதிரி புலிக்குட்டி பாத்துடலாங்க. அந்த மாதிரி அது புலிக்குட்டி இல்ல, ஆக்சுவலா அது பெருசுங்க. பெரிய புலி தான் அது. நம்ம பக்கத்துலயே வந்துட்டு போங்க. நம்ம உட்காந்து டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டே இருக்கோம். அது கண்ணாடிக்குள்ள இருக்குங்க. அங்க வம்ச வீர வம்சம்டா அப்படிங்கிறவங்க எல்லாம் போஸ்டர்ல புலி போடுறதுக்கு எல்லாம் உண்மையாவே போய் போட்டோ எடுத்துட்டு வந்துக்கலாம். ஆமாங்க. அது வெளியே வந்துச்சுன்னா என்ன ஒண்ணுன்னு தெரியாது. அதனால அந்த ஜூ ஓனரே பயந்துட்டு இருப்பாயா, எந்த நேரத்திலயும் வரலாம்டா அப்படின்னு. உன்னை வச்சுதான் வித்த காட்டி நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன். ஆமாங்க. அந்த புலியோட பவர் என்னன்னு தெரியாதனால புலி அப்படியே அமைதியா இருக்கு. சுத்தி வந்து அது பவர்ல இது பண்ணிருக்காங்க, கரண்ட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா இருக்குதுங்க. கண்ணாடிக்குள்ள உட்காந்துட்டு பாக்குற மாதிரி ஒரு சிறப்பா இருந்துச்சு. இங்க ஒரு எல்லாருமே வந்து வியட்நாம் வந்து ஒரு போக வேண்டிய இடங்க. லேக்ல டிராவல் பண்றதும் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதாவது வந்துங்க என்ன சொல்லுங்க, அது ஃபுல்லா வந்துங்க வியட்நாம பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அக்ரி இஞ்சி. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அக்ரி சம்பந்தப்பட்டதுங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சீ சோர்ஸ் இஞ்சி. ஃபுல்லா வந்து லேக்ல பாத்தீங்கன்னா 3 நாள் வந்து நாங்க வேற வேற டேஸ்ல போனாங்க. ஒரு நாள் வந்து க்ரூஸ்ல போனாங்க. ஒரு க்ரூஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லேக்ல போட்டோ எல்லாம் போட்டிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி மலைகள்லாம் இருக்குங்க. அந்த க்ரூஸ்ல காலையில நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா நம்ம பஸ்ல வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிறாங்க. காலையிலங்க ஹோட்டல்ல வந்து 8 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து டூர் ஆர்கனைசரே வந்து தனித்தனியா கூட்டிட்டு போறது கிடையாதுங்க. ஒரு பஸ் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 20 பேர் 22 பேருங்க அந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்க கொண்டு போயிட்டு மொத்தமா வந்து காலையில அவங்க கூட போயிட்டோன்னா கைடு நம்மளுக்கு கூட்டிட்டு அங்க போற வழியில 2-3 இந்த முத்துக்கள் எல்லாம் செய்யற இடம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பவளம் முத்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் காட்டிட்டு கொண்டு போய் காலையில ஒரு 1 hour டிராவல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. ஃபுல் பேக்கேஜுங்க. கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆலப்பி எல்லாம் இருக்கு இல்லைங்களா கேரளா, அந்த மாதிரி பேக் வாட்டர். ஆனா இது வந்து கடல்லயே வந்து அந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க.
ஓகே ஓகே. இது போனீங்கன்னா சுத்தி வந்து இந்த ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க ஜி. அந்த ஐலாண்ட்ல